இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணுறாங்க இல்லையா ஆன்லைன் பொட்டிக்ஸ் இவங்க கிட்ட வாங்கின சாரீஸோடைய ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண சாரீஸ். இதில் வந்து என்கிட்ட 2 செட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் ட்ரெடிஷ்னல் எத்னிக் அந்த மாதிரி வியர் பண்ணுற சாரீஸோடைய கலெக்ஷன்ஸ் நான் இதில் காமிச்சிருப்பேன். அண்ட் இது எல்லாமே வந்து நான் ஸ்பான்சர்ட் வீடியோ. இந்த சாரீ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது தெரியல, ரொம்ப வைரல் அண்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. இது நான் அப்போ வாங்கின சாரீ, இன்னும் நான் இதை கட்டவே இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த சாரீ நான் எங்கே வாங்கினேன்னா இதை நான் கிரேஸ் சில்க்ஸில் தான் வாங்கினேன். இவங்களுடைய யூடியூப் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராமும் இருக்குது, நீங்கள் ரெண்டுத்தையும் செக் பண்ணலாம். இந்த கிரேஸ் சில்க்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா சான்ஸே இல்லை. உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் ஹை குவாலிட்டி சில்க் சாரீஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இவங்களுடைய பேஜ் போய் செக் பண்ணுங்கள், நீங்கள் ரெக்ரெட்டே ஆக மாட்டீங்க. நான் இந்த சாரீ வந்து 2885 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் இந்த சாரீ வாங்குறப்போ இதே சாரீஸு மற்ற பிளாட்ஃபார்மில் 1800 ரேஞ்சிலே கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரியாது குவாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இவங்ககிட்ட நான் 2 சாரீ வாங்கினேன். இந்த 2 சாரியுமே நான் அவங்ககிட்ட தான் வாங்கினேன். என்னால் ரெண்டுத்தையுமே மிஸ் பண்ண முடியல, அந்தளவுக்கு ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரீஸு. ரெண்டுமே 2885 ருபீஸ், 2885 இந்த அமௌண்ட்டை தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ சாரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே அட்டாச்சு ப்ளவுஸோடு தான் வரும். அண்ட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இன்னும் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. சத்தியமாக எனக்கு அழைய வருது. இவங்ககிட்ட எந்த சாரீ வாங்குறதுன்னு கூட எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. ரிஷி பொட்டிக்கு, இந்த லக்ஷ்மி பொட்டிக்கு, இந்த கிருத்திகா பொட்டிக்கு எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் வாங்கியிருக்கேன். அவங்க குவாலிட்டி கம்பேர் பண்ணுறதுக்கு இவங்களுடைய குவாலிட்டி தி பெஸ்ட்னு சொல்லுவேன். அதுவும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சான்ஸே இல்லை. எனக்கு தெரியாது வேறு யாராச்சும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது சத்தியமாக. ஸோ சூப்பராக இருக்குது. இன்னும் நான் 2 சாரீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வீடியோ எப்படி அப்லோட் பண்ணேன், நான் அப்போ அந்த சாரீஸ் காட்டுறேன். ரொம்ப சூப்பர் சாரீஸ். ஈவன் நீங்கள் ஒரு பிரைட்ஸ் மெய்ட் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு பிரைடாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த சாரீஸ் நீங்கள் வாங்கலாம். கண்டிப்பாக இது வந்து 2000 3000 ரேஞ்ச் மாதிரியே இருக்காது. நீங்கள்லாம் இந்த சாரீஸ் எல்லாம் கட்டி அதுக்கு ஏற்ற ஜுவல்லரிஸ் எல்லாம் வியர் பண்ணி ரொம்ப ரிச் லுக் அண்ட் ரொம்ப நீங்கள் எக்ஸ்பென்சிவான சாரீ கட்டிட்டு இருக்கீங்க அப்படி தான் நிறைய பேர் நினச்சிப்பாங்க. இந்த சாரீ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், க்ளோசர் வியூவில் நான் காட்டுறேன். இருந்தாலுமே எனக்கு இந்த சாரியோடைய ஆக்சுவல் லுக் என்னால் வந்து கொண்டு வர முடியல. வீடியோவில் உங்களால் எந்த அளவுக்கு இமேஜின் பண்ண முடியுது தெரியல, பட் நேரில் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் நீங்கள் அந்த மேக்கப்பு, அந்த ஆக்சசரிஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் பேர் பண்ணி வியர் பண்ணிங்கன்னா வேறு லெவல் லுக் தரும். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ சில்க் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. எனக்கு அதில் என்ன கலர் சூஸ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால தான் நான் இன்னும் டிஷ்யூ சில்க் சாரீஸில் நான் இன்னும் வாங்காமல் இருக்கேன். பட் ஐ திங்க் அதில் கூட ஒரு கலர் பேபி பிங்க் கலர் நினைக்கிறேன். எனக்கு டிஷ்யூ சில்க்ஸ் கலெக்ஷனாக இல்லை என்ன கலெக்ஷன் நேம் எனக்கு தெரியல. பட் நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்த பிறகும் நான் காட்டுறேன். ரொம்பவே ப்ரிட்டியான சாரீ, பேபி பிங்க் சாரீ. அண்ட் இவங்களுக்கு வந்து பொட்டிக் அந்த மாதிரி ஆஃப்லைன் ஷாப் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆன்லைனில் காட்டுறாங்களா எல்லா சாரீஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்களுடைய சாரீ கலெக்ஷன்ஸு எஸ்பெஷலி பிரைட்ஸுக்குன்னே, அதுவும் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, ரொம்ப லக்ஸூரியஸான ரொம்ப சூப்பர் இங்கிலீஷ் கலர்ஸ் அந்த மாதிரியான சாரீஸாக இவங்க வந்துட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அஃபோர்டபுள் ரேட்டில் 5000குள்ளவே உங்களுக்கு பட்ஜெட்குள்ளேயே வந்து ப்ரீமியம் சாரீஸ் எல்லாம் இவங்க ஷோ பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு பிரைட்ஸ் மேட் ஆர் பிரைட் டு பி அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கேஷனுக்கு நீங்கள் தனியாக தெரியணும், ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக தெரியணும்னா கண்டிப்பாக உங்களுடைய பொட்டிக்கை நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து பீகாக் கலர் சாரீ அண்ட் இதோடைய ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க பிளெயினாக. அண்ட் இது வந்து நான் ரிஷி பொட்டிக் கிட்ட வாங்கியிருந்தேன். இந்த சாரீ அவங்க கிட்டேருந்து போராடி வாங்குறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிடுச்சு. ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் 2 டோன் இருக்குது. இது வந்து க்ரீன், டார்க் க்ரீனில் வந்து ப்ளூ டுவல் டோன் வர மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ப்ளூ கலர் சாரியில் க்ரீன் கலர் டுவல் டோன் வர மாதிரி இருக்கும், ஷேட் வர மாதிரி இருக்கும். நான் ஆர்டர் பண்ணது வந்து ப்ளூ கலர் சாரீ அதில் க்ரீன் கலர் ஷேட் வர மாதிரி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது வந்து இந்த சாரீ தான் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு டைம். ஸோ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், நீங்கள் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் கொரியர் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்சோ நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறப்போ இந்த சாரியில் வந்து டசல்ஸ் வந்துட்டு வேறு கலரில் இருந்துச்சு. நான் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டார்க் நேவி ப்ளூ டசல்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் 2 கரெக்ஷன் சொல்லியிருந்தேன். சாரி கலர் மாற்றி கொடுத்துருக்கீங்க, டசல்ஸாக வந்து வேறு கலர் டசல்ஸ்
கொடுத்துருக்கீங்க சொல்லியிருந்தேன். அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணாங்க, எல்லாம் ஒன்று தான் மேடம், அது இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த சாரி தான் இந்த சாரின்ட்டு ஒருத்தர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது சொல்லிட்டு நான் அவங்க இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிட்டு 2 ஷேட்ஸ் ஆஃப் சாரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினப்ப அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்கில் தான் அனுப்பியிருக்காங்க சொல்லிட்டு எனக்கு சரி நாங்கள் மாற்றி தரோம் சொன்னாங்க, டசல்ஸ் மாற்றி தரோம் சொன்னாங்க. கொரியர் வந்து நானே தான் பண்ணேன் போயிட்டு. இல்லை என்னன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அண்ட் எனக்கு போஸ்ட் ஆஃபீஸும் இங்கே நியர்பை, கொரியர் ஆஃபீஸும் எனக்கு நியர்பை கிடையாது. சரி பரவாயில்ல, நம்ம 799 வாங்கியிருந்தேன் இந்த சாரியை, சரி நமக்கு அந்த கலர் தானே வேணுன்றதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு நான் இதுக்கு என்னுடைய காசு போட்டு நான் கொரியர் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். எனக்கு செகண்ட் டைம் சாரி வந்துச்சு, இதே சாரி தான் வந்தது. அதான் இப்போ நான் உங்ககிட்ட ஷோ பண்ணிட்டு இருக்கேன். டசல்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கலரு. ஃபர்ஸ்ட் பிளாக் இருந்தது, இப்போ நேவி ப்ளூ கொடுத்துருக்காங்க. கலர் வந்து நான் ப்ளூ கலர் கேட்டேன், மைல் கலர் கேட்டிருந்தேன், கிரீன் கலரே தான் எனக்கு அமைச்சிருந்தாங்க. இதுக்கு மேலே நான் மறுபடியும் வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணி நான் கொரியர் பண்ண முடியாது சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். வாட்ஸ்அப்பில் இந்த இஷ்யூவை நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், பட் அது வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோன்னு கூட சில சமயம் பார்க்க மாட்டாங்க, கண்ட மணிக்கு ஏதாச்சும் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃபைனலாக இருங்க மேடம் நான் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னவங்க இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 year 7 months கூட எனக்கு ஞாபகம் இல்லை எப்போ வாங்கிட்டு. ஆல்மோஸ்ட் ஆனால் இது 1 year கிட்ட இருக்கும் ஆயிடுச்சு, இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. சரி நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு சரி இதுவும் வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ரிஷி பொட்டிக்கு இன்ஸ்டாகிராம்லயும் இருக்காங்க, யூடியூப்லயும் இருக்காங்க. அண்ட் இந்த சாரி வந்து நான் பிரியா சாரீஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். இவங்க வந்து அதுக்கு மேல ஒரு படி மேல போயிட்டு என்னென்னலாம் உருட்டுனாங்க சொல்லிட்டு நான் சொல்றேன். இந்த சாரி வந்து நான் 1299 நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா நான் இந்த கலர் வாங்கவே இல்லை. நான் பார்த்து ஆசைப்பட்டு வாங்கின கலர் வந்துட்டு ரோஸ் மில்க் கலர். இந்த பொட்டிக்ஸ்ல எல்லாம் வாங்குறது இதுதான் பிரச்சனை. நீங்க வந்து அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இதெல்லாம் வாங்கினீங்கன்னா ரிட்டர்ன் போடலாம். கலர் குவாலிட்டி இல்லைன்னா வந்து தப்பா எதனா அனுப்பிட்டாங்கன்னா, ராங் ப்ராடக்ட் அனுப்பிட்டாங்கன்னா நம்ம ரிட்டர்ன் போடலாம். இவங்க இந்த பொட்டிக்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட நம்ம ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரிட்டர்னோ போடுறதுக்குள்ள நம்ம பாதி உயிரே போயிடும் அவங்க கிட்ட நம்ம போராடுறதுக்குள்ள. இந்த லேடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, மேடம் நீங்க சொல்ற கலர் வந்துட்டு என்கிட்ட இல்லவே இல்லை மேடம், நீங்க எங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நான் ஸ்கிரீன்ல அட்டாச் பண்றேன் அவங்க என்ன கலர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டு. இந்த கலெக்ஷன் என்கிட்ட இல்லவே இல்லை. ஒரு வேளை வந்து போட்டோல வந்து உங்களுக்கு ரோஸ் மில்க் கலர்ல தெரியல மேடம், ஆனால் நிஜத்துல வந்து நான் உங்களுக்கு அனுப்பினல அதுதான் மேடம் ஒரிஜினல் கலர்னு சொல்லிட்டாங்க. மேலே இருக்கு இல்லையா அந்த சைடில், அதுதான் வந்து அவங்க டிஸ்பிளேல வச்சிருந்த கலர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல. எனக்கு சென்ட் பண்ண கலர் வந்து இது ஒரு விதமான ஆரஞ்சிஷ் கலர், ஒரு விதமான எப்படி சொல்கிறதுனே தெரியல, பீச் கலருன்னு சொல்லலாம். அதுலேயும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஸ்கின், கொஞ்சம் நான் கருப்பாக இருப்பேன். ஸோ எனக்கு இந்த கலர் சூட் ஆகுமான்னு தெரியல. அதுலேயும் இது கொஞ்சம் அடிக்குது பயங்கரமாக. ஸோ கொஞ்சம் ஃபேர் ஸ்கின் டோனாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் செட்டில்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து எனக்கு இது ஒரு பெரிய ரெக்ரெட். பட் குவாலிட்டி வைஸ் இவங்ககிட்ட வந்துட்டு எந்த இஷ்யூஸும் இல்லை, குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. இல்லை அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளவுஸ் பாருங்கள், இந்த பிளெயினாக இருக்க இதுதான் ப்ளவுஸு. இது வந்து எனக்கு ரொம்ப அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு ஒன்றுமே புரியாமல் அதை அப்படியே வச்சுட்ருக்கேன். எனக்கு பேமெண்ட் பண்ண 5 daysல சாரீ எனக்கு வந்துடுச்சு. குவாலிட்டியில் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட எந்த பர்ச்சேஸும் பண்ணவே இல்லை. அவங்களோட அக்கௌண்ட்ஸும் நான் வியூ பண்ணல. இன்றைக்கி தான் அவங்களுடைய அக்கௌண்ட்டை நான் பார்த்தேன். அப்போ தான் பார்த்தேன் இதே மாதிரி ரோஸ் மில்க் அண்ட் இதே மாதிரி இந்த பீச் கலர் சாரீஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ரோஸ் மில்க் கலர் சாரீ ரோஸ் மில்க் கலரில் தான் இருக்குது. அண்ட் எனக்கு அனுப்பின மாதிரி பீச் கலர் சாரீ சேம் இதில் டிஃப்ரெண்ட் டிசைன் வச்சுருக்காங்க. அது வந்து பீச் கலரில் தான் தெரியுது. அப்போ ஸோ என்னை கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்க போய் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்த பிறகு தான் இப்போ எனக்கு ரொம்ப பயங்கர கோவம் வருது அவங்க மேலே. அதுக்கு அவங்க உண்மையாக சொல்லியிருந்துருக்கலாம் என்கிட்ட. அண்ட் இந்த சாரியும் நான் வாங்கி 1 year ஆகுது ஆல்மோஸ்ட். நான் அவுட் ஆஃப் டவுன் போயிருந்ததுனால எதுவுமே என்னால் கட்டவும் முடியல, நான் ரிவ்யூ உங்களுக்கு அனுப்பவும் முடியல. பட் இந்த சாரியோடைய ரீல்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், ரிவ்யூ ஃபீட்பேக் கொடுத்துருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1 year 1.5 years ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எந்த பர்ச்சேஸும் பண்ணவே இல்லை. குவாலிட்டி வைஸ் சாரீ சூப்பராக இருக்குது. அண்ட் இவங்க கேரளா மாடல் சாரீஸ் வச்சுட்ருக்காங்க, ரீசனபிள் ரேட். வீடியோட ஸ்டார்டிங் சாரீ காமிச்சிருப்பேன் இல்லையா, அதோடய இதையும் நான் காமிச்சிருப்பேன். எஸ், இதுவும் நான் கிரேசஸில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு நல்ல டார்க் க்ரீன் கலர். இந்த சாரியோடைய ஒரிஜினல் அந்த ஷைன் அண்ட் கலருமே வந்து ஃபோனில் சரியாக கேப்சர் ஆகலை. இத்தனைக்கும் நான் டே டைமில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், எந்த எக்ஸ்ட்ரா லைட்டும் கிடையாது. பட் ஸ்டில் அதுலேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அப்போது நேரில் இன்னும் ரொம்ப லக்ஸூரியஸாக ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஸோ அப்படி சொல்லிட்டே போகலாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி நான் கிரேசஸோட ஃபேனுன்னே சொல்லலாம். நான் ரொம்ப ஓவர் ஹைப்பெல்லாம் கொடுக்கல, எனக்கு அவங்க காசும் கொடுக்கல. இது என்னுடைய சொந்த காசில் நான் வாங்கின சாரீஸு. ஃபஸ்ட்டு சாரீ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2885 rupees. அண்ட் சேம் இந்த சாரியும் அதே அமௌண்ட்டு தான். நிறைய பேர் என்னுடைய வீட்டில் சொன்னாங்க, 2 சாரியும் முன்ன பின்ன கொஞ்சம் மோரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஏன் 2 சாரீ வாங்கினா இல்லை ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்க வேண்டியதானே சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு இது ரெண்டுமே பிடிச்சிருந்தது. என்னால் வந்துட்டு ரெண்டுமே வந்து மிஸ் பண்ண விருப்பம் இல்லை, அதனால் நான் 2 சாரியுமே வாங்கிட்டேன். ரொம்பவே அழகான சாரீ, சூப்பரான காம்பினேஷன். டார்க் க்ரீனில் வந்து கோல்டு கலர் அண்ட் வந்து
அந்த வயலட் சொல்லலாம் இல்லையா, டார்க் வயலட். ஸோ அந்த கத்திரிப்பூ கலர் வயலட், ஸோ அந்த மாதிரியான கலர் காம்பினேஷன். இது ஷேடு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. நீங்கள் இதுக்கெல்லாம் நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா உங்களை எலிவேட் பண்ணி சூப்பராக காட்டும், ரொம்ப லட்சணமாக காட்டும் உங்களை. நீங்கள் அந்தளவுக்கு சூப்பராக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். நிறைய சூப்பர் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், அந்த பேப்பர் கூட இருக்குது பாருங்க. நான் இன்னும் எதுவுமே வியர் பண்ணல, அதுக்கு ஏன்னா நடுவில் எந்த ஃபங்க்ஷன்ஸும் வரல. ஃபங்க்ஷன் வரப்பெல்லாம் நான் வேறு மாதிரி சாரீஸ் எல்லாம் நான் கட்டிட்டு இருந்தேன். இந்த சாரீ கட்டுறதுக்காகவே நான் வெயிட்டிங், ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமாக நான் இதை வியர் பண்ணி ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டு எப்படி ஸ்டைலாக பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சாரீ நான் மூவ் பண்ணுறச்சே உங்களுக்கு தெரியும், அந்த கிளாசினஸ், அந்த ரிச்னஸ், ப்ரீமியம் லுக் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பல்லு பாட்டு. பல்லுவில் வந்து ஒரு விதமான கோல்டு அண்ட் ப்ரௌன்ஸ் கலர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த பிளெயின் போர்ஷன் தான் வந்துட்டு பிளெயின் கிடையாது, இந்த பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் தான் வந்து ப்ளவுஸ் வந்து பிளெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து ஒர்க் வச்சு தைச்சி போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ லைட் வந்த பிறகு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த சாரீ அப்படின்னு சொல்லிட்டு. கலர் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஏன் நான் இவ்வளோ லென்த்தியாக, ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பொட்டிக்கோடைய ரிட்டர்ன் பாலிசி, அவங்கக்கிட்ட வாங்குற ரீப்ளேஸ்மெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அவங்க என்ன மாதிரி குவாலிட்டி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வாங்கலாமா வேண்டாமா சொல்லிட்டு. அண்ட் கூடிய சீக்கிரம் வந்துட்டு நான் ஸ்பாட் 2ல் வந்து இன்னும் சில சாரீஸ் இருக்குது. நான் லக்ஷ்மி பொட்டிக், கிருத்திகா பொட்டிக்கு இவங்ககிட்டயும் நான் வாங்கியிருக்கேன். இவங்களுடைய சாரீஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். குவாலிட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்துட்டு நீங்களே நம்புவீங்க. ஸோ நான் ஏன் கிரேஸ் சில்க்ஸ் வந்து இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஃபஸ்ட்டு டாப் ஃபேவரட் வந்து ரிஷி பொட்டி தான் இருந்தாங்க. நான் சாரீஸ் எல்லாம் பார்ப்பேன், அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். நான் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. நான் ஆசைப்பட்டு பர்ச்சேஸ் பண்ண சாரீ வந்து அந்த ராகா டிஷ்யூ சில்க், அந்த க்ரீன் கலர் காமிச்சல டிஷ்யூ சாரீ, அது ஒன்று தான். அதுவே நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சாரீ அவங்ககிட்ட நான் ரீபர்ச்சேஸ் பண்ணேன். கிரேஸ் சில்க்ஸில் மற்ற சாரீஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது, இவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த காஞ்சிபுரம் டிஷ்யூ சில்க் சாரீ சொல்லிட்டு ஒன்று இது பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2500 மேலேருந்து 3000 தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. கூடிய சீக்கிரம் நான் ஏதாச்சும் ஒரு சாரீ நான் வாங்கிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் வீட்டில் எல்லாரும் ஏன் ஒரே மாதிரி இருக்கிற சாரீ லைட் சேஞ்சஸ் தான் இருக்குது, ஏன் வாங்கலாம்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ப்ளூ, அது க்ரீன், நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த சாரீ வந்து நான் கலர்ஃபுல் த்ரெட்ஸ் பை ரம்யான்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, இவங்க கிட்ட இருந்து தான் நான் இந்த சாரீ வாங்கினேன். இந்த சாரியை நான் 2 வருஷமாக ஆல்மோஸ்ட் நான் பார்த்து வச்சுருந்தேன். இது நிறைய பிளேஸில் செல் பண்ணாங்க, பட் எல்லா இடத்துலையுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. பட் இவங்க இருக்காங்க இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, இவங்க கிட்ட ஸ்டாக் எப்போவுமே இருக்கும். இது அப்படியே உங்களை தகன்னு அப்படியே இந்த தங்க கலரில் உங்களை காட்டும். ஆக்சுவலாக இந்த சாரீ பார்க்குறதுக்கு வீடியோவில் நல்லா எல்லோ கலர் உங்களுக்கு தெரியும், பட் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தேன் கலர், அப்படியே என்ன சொல்கிறது, அதில் கொஞ்சம் ஆரஞ்ச் அண்ட் கலந்த மாதிரி வரும் அந்த டிண்ட்டு. ஷைன் ஆகிறச்சா உங்களுக்கு அந்த கோல்டு கலரில் உங்களுக்கு வந்து டூவல் ஷேடு உங்களுக்கு காட்டும். அப்போ தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க இல்லையா எல்லோ ஷேடு, அந்த லுக்கே உங்களுக்கு தரும். ஸோ இது நான் நேரில் வாங்குறப்போ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். என்னடா இது வீடியோவில் பார்க்குறப்போ ரொம்ப பிரைட்டாக சூப்பராக எல்லோ கலரில் செம்மையாக இருந்துச்சு, நேரில் என்ன டல்லாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். பட் அதுக்கப்புறமேட்டு தான் வியர் பண்ண பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணுறப்ப அந்த வெளிச்சத்தில் போய் நிற்கிறப்ப அந்த சூப்பரான அந்த இப்போ தெரியுது பார்த்தீங்களா இந்த கோல்டு கலர் அப்படியே வந்துச்சு. அண்ட் இந்த சாரீ எனக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட் வாங்கி தந்தது. இது நான் கிறிஸ்மஸ்க்கு வியர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே கேட்டாங்க இந்த சாரீ பற்றி. என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து கிண்டலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொடிக்கிறதெல்லாம் தோச்சி நீ எப்போ காய போடுன்னு மட்டும் சொல்லு, நான் இதை எடுத்துகிட்டு போயிடுறேன் தெரியாமல். அந்த அளவுக்கு எனக்கு இந்த சாரீ வந்து நேம் வாங்கி கொடுத்தது. இது என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான சாரீ. கடைசியாக நான் டிசம்பரில் தான் வாங்கினேன். 2 இயர்ஸாக நான் இதை வாங்கலாமா வேண்டாமா சொல்லி யோசிச்சு கடைசியில் நான் வாங்கிட்டேன். ஸோ இவங்க வந்துட்டு ஐ திங்க் இவங்க நம்ம ஊர் கிடையாது, இவங்க ஐ திங்க் தெலுங்கு, ஆந்திரா, ஐ டோன்ட் நோ, அந்த மாதிரி பிளேஸில் தான் இருக்குது இவங்களுடைய இது. ஸோ ட்ரஸ்டட் இதுதான், நீங்கள் டெஃபினட்டாக வாங்கலாம். ஸோ எனக்கு இது ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ், 1 வீக் 1.5 வீக்ஸ் ஆச்சு இது எனக்கு டெலிவரி ஆகுறதுக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2199 நான் வாங்கினேன். அண்ட் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நூல் கொஞ்சம் இழையாக வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒரு சின்ன மெழுகுவத்தி வச்சு நான் அதெல்லாமே ஹீட் பண்ணி சரி பண்ணிட்டேன். ஸோ அங்கங்கே கொஞ்சம் இந்த மாதிரி துணிங்க இருந்துச்சு, பட் நோ ப்ராப்ளம், பிகாஸ் எனக்கு சாரீ குவாலிட்டி எல்லாமே அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஃபினிஷிங் தான் கொஞ்சம் அங்கங்கே ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல, நாட் அ ப்ராப்ளம். ஸோ இதுவுமே ரொம்ப அல்டிமேட்டான சாரீ. கொஞ்சம் டெலிவரி ஆகிறதுக்கு மட்டும் 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் ஆகும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ பார்ட் 2 வருது. Until then, bye.